காலை வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அருமையான தாசனை கொண்டு அருமையான ஊழியக்கார் ஜெய்சில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். போன முறை அவர்கள் பேசும்போது கூட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் அவர் நாவிலே வைத்தார். இந்த நாளிலும் கர்த்தர் தமது வார்த்தைகளை தம்முடைய தாசன் மூலமாய் தேவன் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் விரும்பி வேண்டி கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் என்னோட பேசுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே கேளுங்க. எல்லாம் கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? ஆண்டவர் என்னோட பேசுங்க. நீங்கள் பேசுனா தான் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. நீங்கள் பேசுனா எனக்கு சமாதானம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உங்கள் நாமத்தை மைப்படுத்த உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நம் மத்தியில் அருமையான ஊழியக்காரர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். நம்ம எப்போது அருமையான ஊழியக்காரை அழைத்தாலும் அவர்கள் உடனே வந்து நம்முடைய சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வருகே என்று சொல்லுகிற ஒரு தாசன் அவர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார். நம்ம எல்லாம் கைகளை தட்டி அருமையான தாசனை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இந்த நல்ல நாளிலும் கூட நிறைய ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த நாளில் நிறைய விபிஎஸ். அதனால் நாளிலும் கூட உங்கள் போதகர் என் அன்புக்குரிய ஐயா அவர்கள் என்னையும் தொடர்பு கொண்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதை எதை சொல்லி என்ன செய்யணும் என்ன பண்ண முடியல, வந்து பார்த்து கொடுத்து போக முடியல. அதனால் இந்த நாளிலும் கூட அதை கரெக்டாக நினச்சேன். இங்கே வந்த உடனே என்ன பண்ணிருச்சு அதை பார்த்தனால் உங்கள் மத்தியில் உங்கள் கரகோச சத்தத்தோடு அதற்கான ஒரு தொகையை என்ன பண்ணிடுறேன் உங்கள் மண்டியில். நான் என்ன இன்னும் இருக்குன்னு இருக்காங்க, விபிஎஸ் முடியல. அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார். 5 மாதத்தை முடிப்பதற்கு இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. இன்னும் 2 வாரம் தான் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ 6வது மாதத்தில் வந்து நமக்கும் ஒரு வச்சுருக்காரு. நம்ம எல்லாம் வெளியே சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு என்னன்னு நீ வெளியில் அடிக்கடி சொல்லுவாங்களே, ஒரு குவார்ட்ரு ஒரு ஆஃபு சொல்கிறாங்களா இல்லையா? நமக்கு ஒரு குவார்ட்ரு பீரியட் கொடுத்தாரு. இப்போ அடுத்து ஆஃப் பீரியட் கொடுக்குறாரா இல்லையா? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும்ல. இப்போ அந்த பீரியடுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், அடுத்து இன்னொரு ஒரு குவார்ட்ரு போகுது. ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது. உங்கள் போதை கூட நம்பி தான் போயிடறாங்க. இப்போது எப்படி நம்பி கொடுத்துட்டு போகிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எதையுமே ஆயத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இத்தனை வருஷம் ஓடி இருக்கிறோம். உங்கள் பாச சொல்லிட்டார், கழுத கட்டா குட்டிச்சேவனே சொன்ன மாதிரி என்ன ஆகி போச்சு. அப்போ நம்ம ஓடுற ஓட்டம் எப்படி இருக்குது? அப்போ ஊழியம் செய்கிறவருடைய மனசுக்குள்ளே என்ன தோணுது, எப்படியாவது என் பிள்ளைங்க சரியாவது உட்காந்துராதா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் என்ன பண்ணுது, பிசாசு கொடுக்குறான். எப்படி பண்ணுறான், நம்மளும் காலையில் கிளம்புற மாதிரி தான், ரெடி ஆகிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இப்படி மேக்கப் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். கடைசியில் டைம் போயிடுச்சு. இந்த நாளிலும் கூட இனி என்ன பண்ணக்கூடாது, வருகிற இந்த 2 வாரம் தான் இருக்குது. சரி, என்ன 2 வாரம் தான் இருக்குது. வருகிற மாதம் என்ன மாதம், ஜூன் மாதம். ஜூன் மாதம் சொன்னாவே அது ஜெயத்தின் மாதம். ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தின் மாதை நம்ம தொடணும்னு சொன்னால், ஜெய கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், சரியாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் கூட உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு ஆயத்தப்படுங்கள். ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். எல்லா ஜனத்துக்கும், நம்மளை அறிஞ்ச ஜனம் அறியாத ஜனம்லாம் கிடையாது, எல்லா ஜனத்துக்கும் நீங்கள் யாராக இருக்கணுமா, காவல்காரராக இருக்கணுமா. அப்போ ஜெபத்தில் ஒரு காவல் என்ன பண்ணணும் சொன்னாங்கல்ல. ஒரு நைட் ப்ரேயர் ஏதோ 8 மணிக்கு பண்ணுறீங்களா ஒரு ப்ரேயரு, அதில் வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே. எதுக்கு சொல்கிறாங்க ஐயா? பண்ணால் என்ன பண்ணணும்,
ஸோ அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படி நான் இந்த நாளிலும் கூட அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அனைவருமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எதையும் என்ன பண்ண எதையோ இழந்து போயிருக்கிறோம். அது இழந்து போகிற சூழ்நிலை வரும்போது குடும்ப இல்லற வாழ்க்கையில் இழக்கிறோம். அது நமக்கு தெரியல. எப்படி இருக்குது இன்றைக்கி? இது நமக்கு என்ன சொல்கிறோம்? சண்டே சர்வீஸ், அவ்வளோதான். என்ன சொல்கிறோம்? ஆனால் இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இது குடும்ப ஆசீர்வாத கூடுகை. எப்படிப்பட்ட கூடுகை? குடும்பமாக வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும்? இந்த சண்டே சர்வீஸில் கலந்துக்கணும். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறோம்? பாதி பேர் மேலே கிடையாது. ஸோ பாதி இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் நான் வந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி சொல்லலாம்? சோப்பு போட்டு கழுவி சூப்பராக இருக்குது, அழகாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லா சேரும் கொஞ்சம் ஃபுல் பண்ண மாதிரி. அப்போ பாருங்கள், அப்போ எதையுமே என்ன பண்ணுறோம்? நான் கூட யோசிச்சு வந்தேன், இன்றைக்கி சேர் எவ்வளோ சேர் காலியாக இருக்க தெரியல ஆண்டவரே. ஒரு தடவை எண்ணும்போது 32 பேர் இருந்தாங்க, ஒரு தடவை எண்ணும்போது என்ன பண்ணாங்க 28 பேர் தான் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஐயா சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க, இந்த சேரே பத்தாதுன்றாங்க. அப்போ ஏதோ இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரியே இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தர் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த விசேஷமான நாளில், இந்த வருகிற 6வது மாதத்திலிருந்து நம்முடைய இல்லற வாழ்க்கையை எந்த அளவுக்கு நல்லறமாக வைத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நல்லதாக என்ன பண்ணணும்? அதுக்கு ஆயத்தப்படணும். என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். ஜூன் மாதம் என்பதே ஜெயத்தின் மாதமாக இருக்கிறபடினாலே இந்த நம்ம ஜெயத்தின் மாதம்னு சொல்கிறோம். வந்து சாட்சி சொன்னான் பாருங்கள், எவ்வளோ மார்க் எடுத்தேன்? 435 மார்க் எடுத்தேன்னு சொன்னான். இனி தான் இருக்குது அவங்க குடும்பத்தில் பிரச்சனை. எந்த ஸ்கூல் சேர்க்கணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், பிரச்சனை எப்படி உருவாக போகுது? அவன் ஆசைப்படுறான், நினச்சா ஏதோ சரி மக்கு கடா ஒரு 200 எடுத்துகிட்டு 5000ன்னு பார்த்தா இது பாஸ் ஆகிட்டு இப்போ அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அவனும் உளுந்து என்ன பண்ணியிருக்கான்? எப்படியாவது வீட்டில் ஏதாவது வாங்கிடலான்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறான் மார்க்கை. அப்போ ஜெயத்தின் மாதம் நம்ம நினைக்கும் போது இங்கே என்ன வருது? ஒரு கஷ்டம் இருக்குது. கஷ்டத்தின் மத்தியில் தான் ஒரு ஜெயம் கிடைக்க போகுது. அப்போ பாருங்கள், இந்த மாதம் நமக்கு அடுத்த மாதம் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு லைனாக வந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ஃபீஸை கட்டிட்டு எப்படி ஆண்டவரே நம்ம ஜெயமாக வாழ முடியும்? இப்போதுலேருந்தே வீட்டுக்கார்ட்ட நம்ம கொக்கி போடணும், ஃபீஸ் கட்டணும். அவர் சொல்லுவார், நான் அங்கே கேட்டிருக்கேன், இங்கே கேட்டிருக்கேன், ஏன் கேட்டிருக்கேன். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கலை. எங்கே கேட்கல? கேட்க வேண்டிய இடம் எது? உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இந்த மாதம் ஃபுல்லாக இருந்துச்சு. மே மாதம் லீவு தானே, கோர்ட்டே லீவ் விட்டுருச்சு. அவன் லொக்கேஷன் போயிட்டான். நம்ம எங்கேயாவது லொக்கேஷன் போக முடியுதா? பாருங்க பாவம், எல்லா முகம் எப்படி இருக்குது? பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ கொஞ்சம் மனசில் சிரிக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணுது? எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எந்த டூருக்கு போகிறோம்? இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே பிறண்டு போக முடியல. எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாருக்கும் வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? அரசாங்கமே நீதிபதிக்கு என்ன பண்ணுதான்? துட்டு கொடுத்து, ட்ராவல் டிக்கெட்டு கொடுத்து, ரூமு கொடுத்து அவனை என்ன பண்ணுற லொக்கேஷன் அனுப்புகிறான். அவனுக்கு சம்பளம் எவ்வளவு? 1.5 crores, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா வாங்குகிறான். அவருக்கு இவ்வளோ செலவு பண்ணுது. டெய்லி 5க்கும் 10க்கும் வேலை செய்கிற நமக்கு யாரும் கொடுக்குறதும் கிடையாது. ஆனால் லொக்கேஷன் போகிறதுக்கு என்ன பண்ணலை? வாய்ப்பும் கிடையாது. ஆனால் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கேட்குற எவனும், என்றைக்கா நம்ம வாய் திறந்து இந்த வருஷம் லொக்கேஷன் போகணும்னு சொல்லி கேட்டுருப்போமா? ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டீங்க. எப்படி கேட்டு? இந்த வருஷம் முடிவு பண்ணுங்கள், அடுத்த வருஷம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் போவீங்க. ஆயத்தப்படணும். என்ன பண்ணணுமா? ஆயத்தம் இல்லாமல் லொக்கேஷன் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. எப்படி இருக்கணும்? அங்கே போனால் மட்டும் போட்டிங் போகணும், எப்படி பண்ணி இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஆயத்தம்தான். அப்போ பாருங்கள், இன்றைக்கும் கூட ஆயத்தப்படுங்க. கஷ்டமான சூழ்நிலையில், இவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையில், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த மாதத்தில் அடி எடுத்து வைக்கும்போது அது ஜெயத்தின் மாதமாக மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்பிக்கை என்ன பண்ணணும்? வேதம் சொல்லு, உன் நம்பிக்கை வீணே போகாதான். எப்படி சொன்னாருங்க? சொன்னது யார் சொன்ன? கடவுள் சொல்கிறாருங்க. அவர் தான் சொல்கிறேன். நான் சொல்கிற வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது? வீணே போகாது. அப்போது நீங்கள் விசுவாசித்தான் அதை காண முடியும். நல்ல பாடினீங்க ஒரு பாட்டு, 1000 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் தான் அழகாக வர மாதிரி ஒரு அழகே இல்லைன்னு சொல்லி. அதே போல் தான் எத்தனை புஸ்தகம் வந்தாலும் இந்த ஜீவ புஸ்தகத்துக்கு ஈடாகுமா? ஹல்லேலூயா. அதை விட ஒரு அழகான ஒரு புஸ்தகம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கண்டுபிடிக்கலை. இல்லை, எத்தனையோ பேர் எழுதுகிறான், எத்தனையோ பேர் சொல்கிறான். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அந்த பாட்டு கூட பாருங்கள், ஒரு பாட்டு அப்படி வரும், அப்படியே கொஞ்ச நாள் புஸ்தகம் போயிடும். ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் படிக்க 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 பாட்டாக கொட்டும். எப்படி? அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோ ஆயத்தம் இருந்திருந்தால் பாட்டு கொட்டும். இதை படித்து தானே பாட்டு எழுதுகிறாங்க.
இந்தியாவது பாட்டு 4 சரணம் எழுதுவாங்க, எழுதி தான் ஒரு பேராகிராஃப். இப்போ ஒரே தான், தாயின் கருவிலை உருவானேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு போட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு மியூசிக்கை போட்டு சரசரன்னு எழுத்தோன்னே என்ன ஆயிடுறாங்க, எல்லாம் ஹைலைட்டில் போகுது. இப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா சுருங்கி வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம், ஒரு வார்த்தைக்கு மேலே இப்போ பிள்ளைங்களுக்கு தெரியாது. மீன்ஸ் அப்படி கிடையாது, ஒரு பேராகிராஃப் பாட்டு எடுத்து எப்படி இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், அப்படியே பாடிட்டு வருவாங்க லைனாக. அதுதாங்க பாரம்பரியம். நீங்கள் நம்ம பாரம்பரியம் போது எங்கே போகிறோமா இல்லை. ஆனால் இந்த நாளிலும் கூட பல சூழ்நிலை மத்தியில் அலைந்து திரிந்து இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, இந்த ஆசீர்வாதமான கூட்டத்திலே என் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆயத்தப்படுத்து காவலாளி ஆயிரு. ஹல்லேலூயா. இந்த தலைப்பில் உங்களோடு பேச இருந்த வண்ணமாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவை, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும், இங்கே அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 38:7. ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் ஒரு தரிசனமாய் இங்கே ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. இந்த வருஷம் 5வது மாதம் 2வது வாரத்தில் நிற்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்ல, நீ எதையும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாய். எதையும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற, ஆயத்தமே இல்லாமல் உன் இல்லற வாழ்க்கை எப்படி அமைக்க முடியும்? எப்படி உங்களோட குடும்ப வாழ்க்கையை உங்களால் நடத்த முடியும்? வேதத்தில் படிக்கும்போது ஆண்டவர் இது உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை காட்டினார். அபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இங்கே அழகாய் சொல்லுகிறது. அபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினது நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. என்ன ஆயிட்டா? பயம் உண்டாயிற்று, எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில், நல்ல கவுன்சிங்க, வருஷங்களின் நடுவில் நிற்கிறோம். இப்போ எப்படி நிற்கிறோம்? வருஷத்தின் நடுவில் இன்னும் 2 வாரம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த வருஷத்தை டச் பண்ண போகிறோம். இந்த வருஷம் டச் பண்ணும்போது நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? அவர் கரெக்டாக ஊற்றணும். அழகா நீங்கள் என்ன சொன்னாங்க, எல்லாம் எடுத்து காட்டினாங்க, பேப்பராக காட்டினாங்க. இங்கே வந்து அங்கே வந்தால் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி காட்டினாங்களா இல்லையா? கிடைக்க வேண்டிய இடத்துல எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தி நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. அதுக்கு என்ன போட்டிருக்கு? பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் நிற்கிறோம், உங்களுடைய கிரியை உயிர்ப்பையோ. என்ன பண்ணணுமா? உயிரற்று கிடக்கிறோம். வருமானத்தில் உயிர் கிடையாது, சொந்த குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி இடத்துல உயிர் கிடையாது. ஏதோ கடமைக்கு கண்ணு பார்க்குது, கை பார்க்குது, பேசுது, ஏதோ ஓடுறோம் வரோம், இப்படியே நடந்துக்கிட்டோம். காலம்தான் ஓடுது, என்ன இல்லை? உயிர் இல்லை. எவ்வளோ அழகாக சொல்கிற, வருஷத்தின் நடுவில் அதை என்ன பண்ணணுமா? உயிர்ப்பியோ. ஒருவேளை என் மேலே கோபம் இருந்தாலும், எப்படியா எப்படி போட்டிருக்கு அந்த வசனத்தை ஃபுல்லாக படிங்க. இப்போ கர்த்தாவே, என்ன பண்ணணுமா? வருஷத்தின் நடுவில் விளங்க போனோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளோம். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன வேணும்? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இதுக்கு எப்படி இந்த இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா? இது கிருபையின் காலமாக. எப்படி சொல்கிறாங்க எல்லாரும்? சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி கடைசியில் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பாஸ்டரை தட்டி கேட்டாலும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னது? நீங்கள்லாம் இப்போ எந்தோட காலத்தில் இருக்கீங்க? கிருபையின் காலம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷத்தின் நடுவில் கோபித்தாலும் கோபம் வந்தாலும் ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணணுமா? இரக்கத்தை கேட்க, இரக்கத்துக்கு நம்ம கெஞ்சணும். அந்த இரக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நம்ம கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் முடிவில் 6வது மாதத்தை எட்டி பிடிக்க வந்திருக்கிற நமக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் என் தேவனுடைய இல்லற வாழ்க்கைக்கு என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி தருவாரோ அது வேதத்தில் இருந்து ஆண்டவர் 3 குடும்பங்களினாலே ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து பேச போகிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக முதலாவது ஆயத்தப்படு நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா
நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எப்படி கேட்குறான்? உங்கள் பிள்ளையை எப்படி படிக்கணும், எப்படி எந்த காலேஜில் சேர்க்கணும் யார் தீர்மானம் பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும். இன்றைக்கி யார் பண்ணுறா? உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னா நாங்கள்லாம் அப்படி குரூப்பாக ஒரே இடத்துல போய் படிக்கிறாங்களா? எப்படி படிக்கிறாங்களா? என்ன எடுக்கிறான்னு கூட இப்போ தெரியல, அவனே டிசைட் பண்ணுறான். அப்போ காரணம் இல்லை, தாய் தாப்பன் பிள்ளைங்கிட்ட என்ன இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் இங்கே மனோவா இங்கே ஒரு வார்த்தை சொல்லு, அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும்பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? யார் கேட்குறா? மலடியாக இருக்கிற அந்த மகள் இடத்துல கணவன் என்ன பண்ணுறான்? கிட்டத்தட்ட பேரே வந்தாச்சு. அங்கே என்ன போட்டிருக்கு? மனோவுடைய பெண் ஒய்ஃபுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க? மலடி. இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். மலடி தேவ தூதர் கூட என்ன பண்ணலை, மனோட ஒய்ஃபு பேரை சொல்லி கூட கூப்பிடலை. மலடியாக இருக்கிற நீ ஒரு பிள்ளை பெறுவாய். எப்படி சொல்கிறாரு? இது எங்கன்னா யோசிக்க முடியுமா? மலடினாவே பிள்ளை பெறாக்காதுன்னு அர்த்தம். எப்படி? அதுக்கு தான் கடைசி கட்டம் அது, மலடின்னு சொல்லிட்டா. ஆனால் இப்போல்லாம் 2 மாதம் 6 மாதமே குழந்தை இல்லைன்னா கூட என்ன பண்ணிடுறாங்க? ஐயோ நீ ஒரு மலட்டுத்தன்மையாக இருக்காள ஐயா. யார் சொல்கிறா? தின்றதெல்லாம் தேவையில்லாத தீனி. அப்புறம் எங்கேருந்து வரும்? உடம்புல சத்து இருந்தால் தானே டக்குன்னு போய் ஒட்டும். ஒட்டக்கூடாதுலாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்குது? தேவையில்லாத நம்மளே நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளை பக்கலன்னு சொன்னால் எங்கேருந்து பிள்ளை பக்க முடியும்? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நான் தேவையில்லாததை ருசித்து சாப்பிட்றோம், தேவை உள்ளதை என்ன பண்ணுறோம்? வெறுத்து சாப்பிட்றோம். இன்றைக்கி இதுதான். எப்படி பாடுறோம்? இந்த அந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாட்டுக்கோழி அடித்தாங்கன்னா அப்படி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தனி லெக் பீஸ், அது போன் ஃப்ரீ, எலும்பே இருக்கக்கூடாதான். அப்போ என்னத்தை சாப்பிட முடியும்? அந்த உடம்புல என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. பாருங்க, இங்கே ஆயத்தப்படுங்க. மனோவாவை குறித்து இங்கே வேதம் சொல்லு, மலடியாக இருக்கிற உனக்கு ஒரு பிள்ளை பக்க போகிற, அந்த பிள்ளை என்ன பண்ணு? வளர்க்குறதுக்கான ஞானத்தை யார் கேட்குறா? இங்கே மனோவா கேட்குறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லற வாழ்க்கையில் மலடின்னு சொன்ன உடனே இது தேவ தூதன் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் அந்த இடத்துல கேட்டேன் அப்படின்னு சொல்லி மனைவி அங்கே என்ன பண்ணலை, சும்மா இருக்கலை. அந்த இடத்துல கணவன் சொல்லும்போது யார் இல்லை? சொந்த கணவன் கிடையாது. கணவன் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு தேவ தூதன் இந்த சாட்சியை சொன்ன உடனே நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு சொன்ன, அதை கேட்டு உள்வாங்கி சும்மா இல்லை, அவள் என்ன பண்ணுறா? திருப்பி கணவன்கிட்ட பேசுகிறா, டிஸ்கஸ் பண்ணுறா. இப்படி ஒருத்தர் வந்தார், இப்படி பேசினாரு, என் குடும்பத்தில் என்ன பண்ணல, உனக்கு நீ மலடியாக இருக்கிற, நீ ஒரு பிள்ளை பேக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே குடும்பமாக உட்காந்து கணவன் மனைவியுமாக உட்காந்து கைப்பிடிச்சு அங்கே அமர்ந்து மீண்டும் ஒரு விசை அதை தேவ தூதன் வருவாரான்னு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? கடவுள்கிட்ட கேட்குறார். ஒரு விஷயம் அதே ஆள். எப்படி கேட்குறார்? தத்ரூபமாக கேட்குறார். அதே ஆள் அப்படியே இது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு தடவை தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் என்ன பண்ணுறாரு? திருப்பி மனைவி தான் இருக்கிறா. யார் இருக்கா? மனைவி தான் இருக்கிறா. மனைவி இருந்த உடனே அந்த வார்த்தை சொன்னோன்னே மனைவி என்ன பண்ணுறா? நீங்கள் இங்கே நில்லுன்னு அப்படி நிற்க வச்சுட்டு ஓட்டமாக ஓடுறா. இன்றைக்கி எங்கேயா நம்ம ஓடுறோமா? யாராவது எதாவது சொன்னால், உங்கள் வீட்டுக்காரியே உங்களை குறை சொன்னால் என்ன பண்ணுறீங்க? காதில் வாங்கிட்டு எதுவுமே பேசுகிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்காரனை பற்றி தான் அவன் குறை சொல்லிகிட்டு இருப்பான். யார் சொல்லிகிட்டு இருப்பா? இன்றைக்கி மனோவை பொண்டாட்டி பாருங்கள், தேவ தூதன் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சொன்ன வேறு அங்கே நிற்க வச்சுட்டு சொந்த புருஷனை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறா? அங்கே போய் அன்னைக்கு வந்த தேவ தூதன் இன்றைக்கி வந்திருக்கிறார். எப்படி சொல்கிறாரு? அன்னைக்கு அந்த மனுஷன் இங்கே வந்திருக்கிறாரு, பேச வந்திருக்கிறாருன்னு சொன்னோடனே 2 பேர் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி சொல்லுவாங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்டாட்டி பேச்சை கேட்டான், பொண்டாட்டி பின்னாடி அலையிறான். அன்னைக்கு மனோவும் பொண்டாட்டி பின்னாடி தான் ஓடனான். பைபிளை வாசிச்சு பாருங்கள். யார் பின்னாடி ஓடனா? பொண்டாட்டி முன்னாடி ஓடுறா, பின்னாடி யார் ஓடுறா? மனோவா ஓடுறான். அங்கே போய் கேட்ட முதல் கேள்வி, நாங்கள் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்? பிள்ளை பெக்கலை, கரு உருவாலை, எப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு தெரியல, எதையுமே தெரியாமல் அவன் கேட்ட முதல் கேள்வி எப்படி கேட்குறான்? இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த கேள்விக்கு எங்கன்னா இடம் இருக்கா? கரு இல்லைன்னா 1008 டாக்டரை பார்க்குறோம். ஒரே ஒரு மருத்துவர், உலக மருத்துவர் நம்மக்கிட்டே இருக்கிறாரு, அந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறது கிடையாது. கரு உருவான உடனே இது அப்படியே பெற்று எங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் வளர்ந்து வரும்போது அது எங்கே போய் கொடுத்தீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேர் கூட சரி, ஆவியில் நிரம்பு இருக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? கர்த்தருக்கு நான் அப்படியே அர்ப்பணிச்சுட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. அர்ப்பணித்தவங்க இன்றைக்கி அர்ப்பணிச்சது எங்கே இருந்திருக்கணும்? கரெக்டாக 9 மணி 6:30 9 மணிக்கு உட்காந்துருக்கணும். நம்மளால் முடியுமா? அப்போ ஆயத்தமே இல்லையே.
அப்போ அவங்க மனோவா கேட்குறான், இல்லறம் வாழ்க்கையில் கணவன் மனைவிமா சேர்ந்து கேட்குறாங்க, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும். வளர்க்குறதுக்கு கூட இன்றைக்கி என்ன பண்ணுறான், ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்லும்போது ஒரு காரியத்தை அங்கே பதிக்கிறான். உன் மனைவி இந்த கண்டிஷன் நம்பர் 1 என்ன பண்ண, தீட்டானதை ஒன்றும் புசிக்கக்கூடாது. எது என்ன பண்ணிடக்கூடாதா, அந்த கண்டிஷன் கொடுக்குறாரு. இன்றைக்கி கண்டிஷன் கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியுமா? இன்றைக்கி நாம் யாருமே செய்கிறது இல்லை. சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்னால் நம்மளும் கேட்கவா செய்கிறோம், தின்னுபிட்டு ஒரு மாத்திரையை போடுறோன்றோம். இப்போமே இப்படி இருக்கிறோன்னு சொன்னால் அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்? இதில் வர ருசி நம்மளை என்ன பண்ண, ருசி வாயை கட்ட முடியல ஐயா. அப்போ பாருங்க, மனோவாவுடைய வாயை அங்கே கட்டுகிற என்ன சொல்கிறாரு, நீ எதையும் என்ன பண்ண, தீட்டான காரியத்தை ஒன்றும் செய்யாத, இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு இது நடக்கும்ன்றாரு. நடக்கும்னு சொன்னதுக்கப்புறம் அதை விசுவாசிக்கிறான். அதுதாங்க குடும்ப வாழ்க்கை. கணவனும் மனைவி என்ன பண்ணுறாங்க, அப்போ நிச்சயமாக எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு அந்த விசுவாச நம்பிக்கை வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை முகத்தையே பார்க்காமே இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு கேட்ட முதல் குடும்பம். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளை வாழ்க்கையை, எதிர்காலத்தை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர், ஒரு குடும்பமாவது இன்றைக்கி உட்காந்து குடும்பமாக கணவரும் மனைவிமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது, ஏஜ் அட்டன் பண்ண போகுது, இது என்ன படிக்கணும், எப்படி திருமணம் செஞ்சு கொடுக்கணும், யாராவது ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருத்தருமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுது, லவ் மேரேஜ் அதிகமாகிடுச்சு. எப்படி ஆகிடுச்சு, எங்கள் அப்பா அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, திருமணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் காதில் விழவே இல்லை. எப்படி இல்லை, அன்றைக்கி அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஏற்ற பருவம் வந்தோன்னு என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பித்தாங்க, அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஒரு நிகழ்ச்சி பூப்பணித நீராட்டு விழான்னு வச்சாங்க. என்கிட்டயும் ஒரு பொண்ணு இருக்குன்னு காட்டுறதுக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு சடங்கு சாச்சாரமே கிடையாதுன்னு சொல்லி மூடி மறைச்சாச்சு. உன் வீட்டில் என்ன இருக்குன்னு இப்போ தெரியாது, ஒரு பொண்ணு இருக்கானும் தெரியாது, இல்லைனாலும் தெரியாது, அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சாலும் தெரியாது, இந்த பையன் மீசை முளைச்சிட்டாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. திடீர்னு பார்த்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அது பார்க்குது, வீட்லேயும் ஒன்றும் இல்லை, வெளியிலையும் ஒன்றும் இல்லை, அது வெளியில் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஆடு மாறு மேய்கிற மாதிரி அது ஒன்று மேய்ஞ்சிட்டு வந்துடுது. அப்போ தான் தெரியுது என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குன்னு. அப்போ பாருங்கள், ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால பல பிரச்சனையில் குடும்ப வாழ்க்கையில் வந்து அமைகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே மனோ ஆயத்தப்படுகிறான். எப்படி படுறான், ஆயத்தப்படுறான். நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்றான். வளர்க்கணும்னு சொன்ன நான் சொல்கிறேன், நம்பர் 1, நீ எதையும் என்ன பண்ணாத, செஞ்சிடாத, தீட்டான காரியத்தை ஒன்று என்ன பண்ணிடாத, புசிச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள், அந்த பிள்ளை பெற்று எடுத்து வளர்ந்து என்ன பண்ணுதான், வளர்ந்து வர்ற வரையிலும் அவங்க என்ன பண்ண, சொன்னபடியே செய்கிறாங்க. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கும், உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அந்த கனி என்ன பண்ணணும், எனக்கு அப்படியே வளர்த்து கொடுன்னு தான் கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு, இந்த பலிபீடத்தில் வந்து நின்னா, யாராவது இங்கே திருவிருந்து எடுக்க வந்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த பலிபீடத்தில் யாரை இப்படி கூப்பிடுவீங்க, உன் பிள்ளையும் அப்பான்னு தான் கூப்பிடும், நீங்களும் அப்பான்னு தான் கூப்பிடணும், உன் பொண்டாட்டியும் அப்பான்னு தான் கூப்பிடணும். அப்போ இங்கே வந்தால் யாருக்கு, நம்ம யாரும் நம்ம பிள்ளை கிடையாது, அது அவர் பிள்ளை. அப்போ அந்த பிள்ளையை நம்ம எப்படி 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 வளர்க்கணும், வளர்க்குறதே ஆண்டவர்கிட்ட கேட்டு வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும், ஞானம் இல்லாமல் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த குடும்ப நிகழ்வோடு நம்முடைய குடும்ப நிகழ்ச்சியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தீட்டான ஒன்றையும் செய்யாத. நல்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமில் எத்தனை குடும்பம் அந்த பிள்ளையோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். தீட்டானது ஒன்று, நம்பர் 1, டிவி பார்க்காத. நம்ம எங்கேயாவது டிவி கட் பண்ணியிருப்போமா, சீரியல் பார்க்காத, எங்கேயாவது கட் பண்ணி வச்சுருப்போமா, ஊராக உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கதை என்ன பண்ணாத, ஆடு மாடு மாதிரி அசை போட்டு பேசிக்கிட்டு இருக்காத, செய்யாமல் இருந்திருப்போமா. அப்போ குடும்பத்தில் உன் பிள்ளை எப்படி படிச்சிருக்கோம். ஐயா சொன்னாங்க, கடைசி நேரத்தில் முட்டி மோதினான், அவனாவது அதுவாக செஞ்சானே, பார்த்துருப்பான், அம்மாவும் புரோஜனம் இல்லை, அப்பனும் புரோஜனம் இல்லை, ஏதோ நம்மளை தண்ணி தெளித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் படிச்சிருந்துருக்கிறான். அதனால் 330 மார்க் எடுத்துட்டான். அப்போ உட்காந்து அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, என் ராசா இந்த ஒரு கப்பு காப்பி குடிச்சு படிக்கிறையா, உன் கண்ணு கட்டுதாயா, தூக்கணுமாயா, என்னைக்காவது அந்த பிள்ளைய அன்பா பாசமாக அரவணைப்போட கேட்டிருப்போம்மா. பாசமே இல்லாத ஒரு தாய் தகப்பன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். பாசமே இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கை கணவன் என்ன பண்ண அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தொட்டு இன்றைக்கி என்ன பண்ண முடியல. அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, குடும்ப வாழ்க்கைன்னா கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு ஓடலாம். இன்றைக்கி கைப்பிடிச்சா தட்டி விடுறாங்க. எப்படி இருக்காங்க, கைப்பிடிச்சா தட்டி விடுறாங்க. என்ன பண்ணுதான், அசிங்கமாக இருக்கான். 10 பேர் பார்க்குறான், பொண்டாட்டியை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறது கூட இன்றைக்கி அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் கைப்பிடிக்கிறது எப்போ தெரியுமா, தாலி கட்டும்போது பிடிச்சி தான் உண்டு. அதுக்கப்புறம் அவன் கைப்பிடிச்சு பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, தீட்டான காரியத்தை ஒன்று நீ செய்யாத, உன் பிள்ளைக்காக ஆயத்தமாயிரு அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி நம்ம எதுக்காக ஆயத்தமாக இருந்திருக்கிறோமா,
சாதாரண ஒரு எக்ஸாம் படிப்புக்கே நம்மளால் ஆயத்தமாக இருக்க முடியல. அந்த பிள்ளையோட உட்காந்து பேச முடியல, உன் பெண் பிள்ளையோட உட்காந்து பேச முடியல. ஏன் உனக்கு இப்படி இருக்குது, ஏன் உன் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை உட்காந்து ஆராய்ச்சியோட தாயால் கேட்க முடியலன்னு சொன்னால் அந்த இல்லற வாழ்க்கை எப்படி கசக்கும், எவ்வளோ கசப்பாக இருக்கும். ருசின்னா என்ன தெரியுமா? அது வாழ்ந்து வாழ்க்கையில் தாங்க இருக்கு. தாயின் தகப்பனை வாழ்கிறத பார்த்து அந்த பிள்ளை சொல்லணும், எங்கள் அப்பா மாதிரியே ஒரு எனக்கு கணவர் வேணும்னு சொல்லணும், எங்கள் அம்மா மாதிரி ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லணும். அதுதாங்க இல்லற வாழ்க்கை. இன்றைக்கி எந்த பிள்ளையா சொல்லுதா? யாருமே சொல்லலையே. ஒவ்வொரு வாலி பிள்ளையும் தனித்தனியாக உட்காந்து பேசினா எங்கள் அப்பனும் எங்கள் அம்மா உட்காந்து போடுற சண்டை இருக்குது பாருங்க, அதனாலே வீட்டில் வாழை பிடிக்கலன்னு சொல்லுது 16 வயசு பையன். இன்றைக்கி நம்மளோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆயத்தப்படு. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த வருஷத்தில் நீ தொட்டு ஆராதிக்கிற தேவன் 2 காலை ஒன்றா வைத்து ஆணி அடித்து அந்த காலோடு வந்து நின்று கேட்குறார், என்னை கொஞ்சம் பார், உன் இல்லற வாழ்க்கை நல்லதாக அமைச்சுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினச்சாச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் யோசிக்கிறோம். அதான் குழந்தை என்ன பண்ணுச்சு, கல்யாணம் முடிஞ்சது, தாலி கட்டினார், குழந்தை பத்திரிச்சு, இனி மரத்தை வச்சுவேன் தண்ணி ஊற்றுவான். யார்கிட்ட ஒப்படைச்சாச்சு? குழந்தை அதுவாக வளரும், அதுவாக போவோம். இன்றைக்கி என்ன பண்ணு, ஆடு மாடு கூட அப்படி இல்லைங்க. அது கூட என்ன பண்ணுது, அந்த பாருங்கள் குட்டி போட்டுன்னு அந்த தோலை அப்படி நக்கி நக்கி எடுக்கும், அந்த பாசத்தை புனிஞ்சு காட்டும். எப்படி காட்டும்? பிழிஞ்சு காட்டும். இன்றைக்கி நம்ம அதை கூட செய்யலை. ஏன் தெரியுமா? சொந்த தாய் தாப்பா வந்து நின்னா கூட முத்தம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, மருமக சொல்கிற ஒரு வார்த்தை, டிசீஸ் பறவை என் பிள்ளையை தொடாத. இதுதான் இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, ஆசீர்வாதமான கூடைக்கு வந்திருக்கிற உனக்கு நீ ஆயத்தப்படு, உன் பிள்ளைக்காக ஆயத்தப்படு. இனி வருகிற ஜென்ரேஷன், வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் பெத்தெடுத்து வளர்க்குற இருக்கிற பிள்ளை என்ன பண்ணு, ஆராதித்து கொஞ்சம் பழகு. அப்போ தான் இல்லற வாழ்க்கையை கர்த்தர் அடுத்த ஜென்ரேஷனாவது உன் பிள்ளை என்ன பண்ணும், என் தாய் இப்படி தான் இருந்தா, என் தகப்பன் இப்படி தான் இருந்தான்னு சொல்லி அது பேசும். அது போய் பேசணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் தாய் பாக்கியவதி. எப்படி சொல்லுது? நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நானாக சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது. சாலோமோன் ஞானி அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார், என் தாய் பாக்கியவதி. யார் சொல்லணுமோ? உன் பிள்ளை சொல்லணுமா? இன்னைக்கு சொல்லுமா? இன்னைக்கு எந்த வீட்டிலாவது பிள்ளை சொல்லுமா, என் அம்மா நல்லவான்னு சொல்லுமா? பலிபீடத்திலிருந்து கேட்குறேன், என் தகப்பன் நல்லவன்னு சொல்லுமா? நீங்கள் ஆராதிக்கிறதே எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அந்த நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் 2 வாரம் இருக்குது, உங்களை ஆயத்தப்படுத்திக்க. இந்த வருஷமாவது இந்த மரம் நல்ல மரமாக இருக்கட்டும், உன்னை ஆயத்தப்படுத்திக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருக புதிய நாள் உங்களுக்கு ஒரு இன்பமான நாளாய் அமைய கர்த்தர் உதவி செய்கிறார். 2வதாக நியாயாதிபதியின் புஸ்தகம் 2வதாக ஆயத்தப்படுத்து. எல்லா கூட்டத்தையும் என்ன பண்ணணுமா? ஆயத்தப்படுத்து. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 அந்த வசனம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யாக்கோபுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. 33ஆம் ஆதியாகமம் 33 வசனத்திலிருந்து பாருங்கள். சொல்லுங்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்தில் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. போதும். இங்க என்ன போட்டிருக்கு? யாக்கோபு கண்ணை ஏறெடுத்து யாரை பார்க்குறான்? சொந்த அண்ணனை பார்க்குறான். அண்ணனுக்கும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? பகை. எப்படி இருக்கு? அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகை. ஏசா சொல்லுகிற, என் தம்பியை பார்த்தா கொன்னுடுவேன்னு சொல்கிறான். இதான் வசனம். ஆனால் கிட்டத்தட்ட பிரிஞ்சு போய் வருஷக்கணக்கில் ஆகி என்னாச்சு, தாய் சேர்த்தது கூட வரல. யார் வரல? யாக்கோபு வரலங்க. இது உண்மை சம்பவம், பைபிளில் இருக்கிறது. நம்ம வேணால் யாக்கோபை மெச்சிக்கலாம். யாக்கோபுக்கு தாய் செத்து தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. இங்கே என்ன இல்லை, தாய் செத்ததுக்கு கூட வரல. இங்கே அண்ணன் தம்பி பிரிஞ்சு போய் வருஷக்கணக்கில் ஆகிடுச்சு. இங்கே வருஷக்கணக்கில் ஆகி போய் அங்கே கல்யாணமும் திருமணமும் ஆகி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றாச்சு. பெற்றதுக்கு அப்புறமா இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. மாமனார் வீட்டில் அசிங்கம். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி மாமனார் வீட்டில் தான் கிடக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி 100% கல்யாணம் முடிஞ்சுன்னா யாருடைய பேச்சு கேட்டுட்டு இருக்காங்களா எல்லாரும்? நேற்று கூட ஒரு முந்தா நாள் திங்கக்கிழமை ஒரு கல்யாணம். தாலி கட்டுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாமனார் சொல்கிறாராம், என் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கணும்னு கேட்குறாராம். தாலியை கட்டலாம். அந்த பையன் ஃபோன் பண்ணி ஏன்ட்ட கேட்குறான், ஐயா என்னையா இது இப்படி இருக்குது, முதல் தாலி கட்டப்போ அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இருக்கு பிரச்சனை எங்கே போகுது பாருங்கள். ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே தான் பிள்ளை, அந்த பொண்ணு டாக்டரு, அவங்களுக்கு தெரியாத ஞானமா?
இல்லற வாழ்க்கை அமைச்சு அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யார் தலையீடு அங்கே அதிகமாக இருக்குது? மாமனார் மாமியார் தலையீடு அதிகமாக இருக்காங்க. அப்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அப்போ இங்கே இருக்கிற மாமனார் மாமியார் யார்? நம்மளே பிரித்தாச்சு. உன் தாய் வேறு, என் தாய் வேறு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நான் 18-15 வயசு வரைக்கும் விவரமே தெரியாமல் இந்த பிள்ளை இன்னொரு இடத்து வாழ்க்கப்பட்டு 45 வருஷம் வாழணும். எத்தனை வருஷம் வாழணும்? குறைஞ்சது 45 வருஷம். அதுக்கப்புறம் இருந்த கடவுளுடைய கிருபை தான். அப்போ பார்த்துங்க, கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் எங்கே இருக்க போகிறா? மாமியார் வீட்டில் இருக்கிற. அந்த மாமியார் வீடு கசப்பாகி போச்சு. விவரமே இல்லாமல் 2-3 வருஷத்துல விவரம் வர்ற அந்த வீடு என்ன ஆகிடுச்சு? அங்கே இனிச்சிக்கிட்டு இருக்கு. தாய் வீடு நல்ல வீடு தான், அது குறையே சொல்ல முடியாது. ஏன்னா தாய் எப்படி இருந்திருப்பா? தூக்கி போட்டு 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 கொஞ்சிருப்பா. இங்கே மாமியார்ட்ட வரும்போது நீ தூக்கி போட்டு கொஞ்சிற மாதிரியா வரீங்க? வரும்போது எப்படி இருப்பீங்க? அப்போ அந்த மாமியார் நீங்கள் தான் கொஞ்சணும். எப்படி இருக்கணும்? என் அத்தை, செல்லத்தை, எங்கள் அத்தை நல்ல ஒரு புருஷனை கொடுத்தீங்க அத்தை அப்படின்னு சொல்லி யார் சொல்லணும்? நீங்கள் தான் சொல்லி மெச்சிக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்வீட் கிடைக்கும். இங்கே நம்ம அப்படி சொல்கிறோமா? வந்த உடனே எதிரியும் பூனி ஏன்னா எலியும் பூனியும் ஆயிடுறோம். என்ன தான் நடக்குனே தெரியல. எல்லா வீட்லையும் எப்படி இருக்குது? அப்படி பயங்கர விரிசல் இருக்குது. அதை பார்த்து ஒரு நீதிபதி கொடுத்துருக்காரு, ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. 10 தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நம்பர் 1, மருமவ தான், பொண்ணு தான். அந்த இடத்துல இவ்வளோ வைக்காத. எப்படியா? சரி, நம்ம 10க்கு போகன்ற அந்த ஒன்றே போதும். பாருங்கள், மருமக தான், பொண்ணு தான். பொண்ணு நீ உக்காந்தா என் பக்கத்தில் என்ன பண்ணுவான்? உன் பக்கத்தில் ஓடி வந்து உக்காந்துக்கும். மருமக உட்காந்துருவாளா? இல்லை அந்த உட்காந்தா நம்ம என்ன மாமனார் எஞ்சி ஓடிடுவாரா? ஓட போகிறது கிடையாது. இல்லை, பிள்ளை மாதிரி வந்து உட்காந்தா என்ன பண்ணிடும்? எல்லாமே ஒன்றுமே தெரியாது ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அது பிள்ளை மாதிரி உட்கார வச்சுக்கிறோம். என் சொந்த மகனை கட்டிகிட்டு வந்திருக்கிற ஒன்று நான் என்ன பண்ணியிருப்பேன்? என் பிள்ளை மாதிரி உட்கார வச்சு என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பேன். நீயா என்ன பண்ணிட்டு தூர வைக்கிற? எப்படி வைக்கிற? நீயா என்னை மாமான்னு சொல்லி தூர வைக்கிற. ஓமா உங்கள் அப்பாவுக்கு வேட்டியாக வந்து விழுந்தா எடுத்து கட்டி விடுற. மாமாவுக்கு கண்ணே தெரியல, 80 வயசாகி வேட்டியாக வந்து விழுந்தா அவர் என்னை சைட் அடிக்கிறாருன்ற ஒரு நேச்சுரல் நடந்த குடும்பங்க. ECI சர்ச்சில் 85 வயசு ஒரு தாத்தா, அவர் லூஸ் மோஷன் ஆனது கூட தெரியாமல் இருக்கிறாரு. அது தன்னால் போகுது, அப்படியே வேட்டி அவுந்து விழுது. அவர் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க சம்பவம். மர்ம எஞ்சி வந்தாலும் எந்த வரைக்கும் உங்கள் அப்பா என்னை பார்த்துன்னு 85 வயசு தாத்தா சொல்கிற பதில பாருங்கள். நான் எந்திரிச்சு வர ரூமை கவு திறந்தோடனே வேட்டி அவுத்து விட்டார். எங்கே அவுத்து விட்டார்? எப்படி இப்போ யார் 10 பேர் முன்னாடி கேவலப்படுத்துகிறா? அதை கேட்டு சொந்த புருஷன் என்ன பண்ணுறான்? அப்பனு கூட பார்க்காம சேட்டில் அடிச்சிட்டான். என்ன அடிச்சுட்டான்? சேட்டில் ஓங்கி அடிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் நான் உட்காந்து கேட்குறேன், ஐயா நான் அவங்க என்ன பண்ணுறாரு? நானும் அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு போயிட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் லூஸ் மோஷன் போனது எனக்கே தெரியல. என்ன பண்ணுறாரு? எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணேன்? அதை இழுத்து விட்டு அப்போ இவன் வந்துட்டா. நான் சொல்கிறதுக்குள்ளே என்னை என் பையனை அடிச்சிட்டான். நான் என்ன போய் சொல்லுவேன்? அப்போ தாய் தாப்பனுடைய கணம் கூட இன்றைக்கி என்ன பண்ணலை. இன்றைக்கி யார் சொல்லி யாருக்கு பேசுகிறா? அப்போ மாமா மாமியார்ன்றது ஒரு கணத்துக்குரியவங்க, ஒரு தாய் தகப்பன் ஒரு கணத்துக்குரியவங்கன்றது கொஞ்சம் கூட இன்றைக்கி யோசிக்கலை. வயசான நமக்கும் அப்படி தான் நடக்கும். சாதாரண என்ன பண்ணுறோம்? அந்த 40 வருஷம் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 40 வருஷத்தில் ஒரு 20 வருஷம் அந்த வாலிப வயசு வந்து என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எல்லா வேலையும் செய்யும். என்ன பண்ணும்? எல்லா வேலையும் செய்யும். உங்கள் சரீரத்தில் அது குத்து வர்ற வரைக்கும் அந்த குத்துக்கு என்ன பண்ணாது? பதிலே கிடையாது. குத்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ எனக்கும் வந்துட்டு. அதனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு டாக்டர் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான். உங்கள் அம்மாவுக்கு இருந்தது உனக்கு அப்படியே வந்துருச்சு. சொன்னானா சொல்லலையா? அதுக்கு 500 ரூபா பீஸுங்க. அதை சொல்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற சுகர் உனக்கு வந்துச்சான். அவர் எப்படி கேட்பார்? உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்கா? ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு அப்படி கால் இழுத்துனே போச்சு. அப்போ உனக்கு இருக்குது. டக்குன்னு ஒரு எழுதுவார், மாத்திரை கூட. அது 500 ரூபா பீஸ். 500 ரூபா பீஸுக்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது எனக்குன்னு கேட்குறதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு வரும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஆண்டவர் சொல்ல தலைமுறை உன்னை தாங்குவேன்றார். எப்படி சொல்கிறாரு? தலைமுறையை உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன்னு சொல்கிறார். தாங்குவேன்னு சொன்னது மாத்திரமில்லை, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அன்பு தெய்வத்துக்கு முன்னாடி வந்து சாஸ்தாங்கமாக உழ தெரியாமல், முழங்கால் பட தெரியாமல், என் முழங்கால் வலிக்குது, என் உள்ளங்கால் வலிக்குது, என் கண்ணு தெரியல, வசனம் படிக்க தெரியல, காது கேட்க தெரியல, மந்தமாயிடுச்சு, இப்படி மொக்கையாக பேசிக்கிட்டு இருக்கோம். வைராக்கியமாக பேசணும். எனக்கு ஜீவ புஸ்தகம் இருக்கு, அது என்னை வாழ வைக்கும். உலர்ந்த எலும்புகளை உறுதிப்படுத்தின என் தேவனுடைய சரீரம் இன்னைக்கு இங்கே ஜீவித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
உங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போய் இருக்குமானால், உங்களுடைய நரம்புகள் அற்று போய் இருக்குமானால் சொன்னா அதை கூட்டி சேர்க்க என் சர்வ வல்லமுள்ள தேவனால முடியும். அந்த ரங்கத்தில் தொங்க வைத்து பூமியை உருவாக்கின ஆண்டவருக்கு உன் சரீரத்தில் இருக்க எலும்பை உருவாக்க தெரியாதா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு தன் சகோதரன் கண்ணீர் எடுத்து பாரு. எப்போ பார்க்குறான்? சண்டை பகை இங்கே வந்துருச்சு. இங்கே மாமனார் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே தான் இப்போ யோசிக்கிறான், என் சொந்த வீட்டுக்கு என் தேசத்துக்கு போயிடுறேன். இதுவரையிலும் தன் அண்ணனை பற்றி பொண்டாட்டிட்டு சொன்னது கிடையாது. எத்தனை பிள்ளை பிறந்துன்னு சொன்னது கிடையாது. பைபிளில் போட்டிருக்காது. எங்கேயாவது உட்காந்து நானும் எங்கள் அண்ணனும் இப்படிலாம் சாப்பிட்டோம், நானும் எங்கள் அண்ணனை ஏமாற்றி தின்னேன், எங்கன்னா யார்ட்டையா சொல்லியிருக்கானா? ஒன்றும் சொன்னதே கிடையாது. சொல்லாதவன் பாசத்தை காட்ட கொட்டுக்கிறான். இன்றைக்கி இல்லற வாழ்க்கையில் என்ன அமைந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கி கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இன்றைக்கி முகத்தை பார்த்து பேசக்கூடாத குடும்பம் கூட இங்கே உட்காந்துருக்கோம். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் உள்ளான இருதயத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்லுவார், அவர் யோசிக்கிற என் சிந்தனை உழுது இங்கே இருக்காங்க. இன்னும் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசாமல், இன்னும் அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசாமல், இன்னும் பல குடும்பங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இன்னும் அப்படியே உட்காந்துருக்குது. ஆனால் யாக்கோபு பாருங்க, தான் சொந்த குடும்பத்தை என்ன பண்ணுறான் பார்ப்பதற்கு மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரான். தூரத்தில் தன் சகோதரனை பார்க்குறான். சகோதரனை பார்த்த உடனே இங்கே ஒரு பயம் வந்துருச்சு. வந்தவுடனே கொன்னுருவானோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கொன்னுருவானோ. உன் கூட பிறந்தவங்க. இன்றைக்கி கூட பிறந்தவனை பார்த்தா பகையாளி மாதிரி பார்க்குறோம். இன்றைக்கி அக்கா தங்கச்சி வீட்டில், அண்ணன் தம்பி வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் ஒரு தாய் சீர் செய்ய வேண்டிய சீரை யார் செய்கிறா? ஒரு தம்பிக்கார அண்ணங்காரன் தான் செய்வான். அவன் தான் மாமன், தாய் மாமன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நொண்டி நொடமாக தான் பொண்ணை கூட எடுத்துருவானா அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண கூட உறவிலேயே எப்படி பிரித்து வச்சுட்டான் பாரு. நம்மளை சொந்தத்தில் பொண்ணு எடுக்கக்கூடாதான். அது ரத்த சம்பந்தத்தில் டிசிஸ் ஆகிடுச்சான். எப்படி கொண்டு போகிறான் பாருங்க பிசாசு. அன்னைக்கு தாய் மாமன் பொண்ணுன்னா, அத்தை பொண்ணுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதுக்கு துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எப்படி வாழெல்லாம் சுருட்டிட்டு ஓடுவானா. இன்றைக்கி பாருங்கள், அங்கே பேர் நம்மளே பிரித்தாச்சு. அந்த அத்தை பொண்ணு வேறு, நான் வேறு. முடிஞ்சு போச்சா? கேட்டால் ரத்தம் 2 கிராஸ் ஆகி போச்சு. பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பண்ணுமா, ஏதாவது மாறிடும். அந்த காலத்தில் மாறி அங்கே பிறந்திருக்கிறோம். 11 பிள்ளை, எங்கள் 12 பிள்ளை எங்கள் அத்தைக்கு ரெக்கார்ட் பிரேக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. 12 பிள்ளை பெற்ற எங்கள் அத்தையும் அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்து எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி என் வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு எங்கள் பசங்க யாரும் வர மாட்டேன்றாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அது யார் பிரித்தா? பிசாசு கரெக்டாக பிரிச்சிட்டான். இப்போ பார்க்குது, அத்தை பையனே நம்மளை லுக் கூட மாட்டேன்றான். இந்த தெருவில் இருக்கிற பையன் தான் நம்மளை லுக் விட்றான்னு தெரு பையனை பார்க்குது. எப்படி பார்க்குது? அத்தை பையனே நம்மளை பார்க்கல, அந்த அளவுக்கு நம்ம மோசமாக இருக்கும் போலக்கு. தெருவில் இருக்கிற நம்ம சூப்பராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அது தனியாக ஒரு டிசைன் பண்ணுது. அப்போ டிசைன் எங்கே யார் கூட உருவாக்குறோம் பாருங்கள். தாய் தப்பு நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம். எவன் பேச்சோ கேட்டு இன்றைக்கி சொந்த அக்கா தங்கச்சி பிள்ளைங்க கொடுக்குறது கிடையாது. சரி போயிட்டு போகுது, அதுவாக போகுது, சரி சயின்டிஸ்ட் பிரகாரமாக அப்பணும். ஆனால் பார்த்து அமைச்சு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இதுதான் உறவு. எப்படி சொல்லணும்? இதுதான் அத்தை பையன் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி யார் வீட்டுக்காவது வராங்களா, விருந்துக்கு வராங்களா? ஒருத்தர் வீடு விருந்துன்றதே கிடையாது. அப்போ பாருங்கள், இங்கே அண்ணன் தம்பி பாசத்தை எப்படி காட்டுறான் யாக்கோபு. அங்கேருந்து வரான், ஒரு பக்கம் பயம் இருக்குது, கொன்னுருவான்னு. இன்னொரு பக்கம் அவனுக்கு பாசம் எப்படி இருக்குது, எப்படி ஆயிலன்னு சொல்லி முதல் போன உடனே பண்ணுறான், எல்லாத்தையும் பிரிக்கிறான். நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். லைன் என்ன பண்ணுறான், அதுலேயும் உஷாராக இருக்கிறான். அவன் லவ் பண்ண போனாலும் பின்னாடி தள்ளிட்டான். எதெல்லாம் அவங்களுக்கு சைட் சப்போர்ட்டாக முன்னாடி தள்ளிட்டான். அப்படியே தள்ளி ஃபஸ்ட்டு சாஸ்தாங்கமாக 7 விஷயம் என்ன பண்ணுறான், குனிஞ்சு நிமிந்து அண்ணனுக்கு சல்யூட் பண்ணுறான். இன்றைக்கி அண்ணனுக்காவது ஒருத்தனை வா அண்ணன்னு வாய் திறந்து கூப்பிடியா? ஒருத்தனையாவது இங்கே உட்காந்துருக்கிற நம்மளே என்னையும் சேர்த்து எடுத்துக்கலாம். என் வீட்டுக்கு கீழே, என் படிக்கட்டு கீழே என் தம்பி இருக்கிறான். என் தம்பி பையனுக்கு என்ன யாரும் தெரியாது. எப்படி இருக்குது? அவன் +2 எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறான். அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, +2 எக்ஸாம் எழுத போகும்போது 10th எக்ஸாம் போது பெரியப்பாட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாயா, சித்தப்பாட்டு போய் சொல்லிட்டு வாயா, நான் எழுத போகிறேன்னுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதுலேயும் ஒரு பொறாமை வந்துடுச்சு. எங்கள் அண்ணன் பையனை விட நீ அதிகமாக மார்க் எடுக்கணும். எப்படி எடுக்கணுமா? பொறாமை எப்படி வரும்? அது எடுத்தால் யாருக்கு சந்தோஷம்? என் தம்பி பிள்ளை மார்க் எடுத்தால் எனக்கு சந்தோஷம். நான் எப்படி இருக்கோம்? அது எப்படி சொல்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை, அக்கா பெரியப்பாவுடைய பையன் பொண்ணு அக்கா வந்து நல்ல மார்க்குடா, நீ அதே மார்க் அதை விட 1 மார்க்காக கூட்டி எடுத்தால் உனக்கு அரை பவுனில் மோதிரம் போடுறான். நான் ஒன்றே சொன்னேன், அக்காவோட 1 மார்க் அதிகமாகறான், நான் உனக்கு 1 பவுன் போடுறேன்டா. அதாங்க பாசம். அப்போ கீழே இறங்கி வந்தால் என் தம்பி என்ன பண்ணுறான், என் தம்பி பிள்ளைனை பெரியப்பானுக்கு கூட மாட்டேன்றான். எப்படி கூட மாட்டேன்றான்? கூட பிறந்த தம்பி, எனக்கோட 10 வயசு சின்னவன்,
இருக்கிறது ஒன்று நடுவில் இருந்தாலும் இறந்து போச்சு. அப்போ இருக்கிற அந்த தம்பியை மெச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன், நான் என் கண்ணில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவன் பிள்ளை என்னை பார்த்து கேட்குறான், நம்மளை என்ன பண்ணுறான், பெரியப்பான்னு தெரியாமல் நடந்து போகிறான். நம்ம கூப்பிட்டு கேட்டால் எப்படி சொல்கிறான், அவ்வளோதான். ஆனால் இங்கே யாக்கோபு பாருங்க, தன் பிள்ளைகளை கொண்டு வந்து 7 விசை எல்லாரும் லைனாக வணங்க வைக்கிறான். எப்படி சொல்கிறான், வணங்க வச்சோன்னே கல்லிஞ்ச கூட கரைஞ்சி போச்சு. ஏசா எப்படி இருந்தான், கல்லிஞ்சக்காரனாக இருந்தான். அந்த கல்லிஞ்சக்காரங்க கூட எப்படி மாட்டான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அவன் சொல்கிறான், இதெல்லாம் யார் தெரியல, தம்பி பிள்ளைங்க தெரியல. நீங்கள் எல்லாருக்கும் இன்னும் யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பங்களை கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்குறோம். இந்த கொஞ்சம் பேரையே யோசிச்சு பாருங்களா, நம்ம பிள்ளை யாருக்காவது நல்லா தெரியுமா? இன்றைக்கி ரோட்டில் இருக்கிற மற்றவனுக்கெல்லாம் நம்ம பிள்ளை தெரியும். ஆனால் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு இது யாரும் தெரியாது. என்றைக்கோ ஒரு நாள் காட்டியிருப்போம், எங்கேயோ ஒரு நாள் பார்த்துருப்போம். இதான் நடக்கும். இப்போ இங்கே யாக்கோபுக்கு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு கடத்தல் கொடுத்த பிள்ளைங்க. எப்படி சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்கன்னு சொல்லி அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதுதான் பெரியப்பா. அந்த காலத்தில் பாருங்கள், தொலைபேசி கிடையாது. அந்த காலத்தில் லெட்ரு என்ன பண்ண, போக்குவரத்து கிடையாது, எதுவுமே கிடையாத காலத்தில், சொல்லி வளர்க்காத காலத்தில் அவன் சொந்த என்ன பண்ணுறான், பசங்களை கூட்டிகிட்டு வந்து இதுதான் பெரியப்பா. எப்படி, இதுதான் பெரியப்பா. கோவப்பட்ட முகத்தில் அவன் என்ன பண்ணுறான், பாசத்தை பார்க்குறான். பாசத்தை பார்த்தவன சொல்கிறான், உன் முகத்தை பார்க்கும்போது தேவனை பார்த்த மாதிரி இருக்குன்றான். இன்றைக்கி நம்ம குடும்ப வாழ்க்கையில் யாரையாவது இப்படி சொல்லியிருக்க முடியுமா? இன்றைக்கி யாரையாவது சொல்லியிருக்க முடியுமா? ஆயத்தப்படுத்து. உன் பிள்ளைகளை இன்றைக்கி என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. சொல்லி கொடுங்க. அக்கா யார், தங்கச்சி யார், மாமா யார், மச்சனை யார், மச்சினிச்சி யார், இதெல்லாம் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்காமல் வளர்த்திங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணும், இந்த சொல்லுவாங்க பாருங்கள், இது தருதலையாக அலையுதுன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம குடும்பம் அப்படி தான் அலையும். தருதலையாக என்ன பண்ணும், நீ கூடயே இருந்தாலும் அது யாரும் தெரியாது. நீ எந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, நல்லது கெட்டது கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, செத்தாலும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, கல்யாணாலும் கூட்டிகிட்டு போகிறது. நான் போயிட்டு வரேன். நீங்கள் போய் என்னத்தை பார்க்க முடியும்? அடுத்த உறவை நீங்கள் புதுப்பிச்சே கொடுக்கலையே. புதுப்பிச்சு கொடுத்தா தானுங்க என்ன பண்ண முடியும். அப்படி புதுப்பிச்சு கொடுத்ததுனால தான் ஆபிரகாம் இறக்கும்போது என்ன பண்ண, ஈசாக்கு இறக்கும்போது இவனுக்கு 2 பேருமே சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. அங்கே அம்மா இறக்கும்போது அடக்கம் பண்ணலைங்க, ஆனால் அப்பா இறக்கும்போது அடக்கம் பண்ணாங்க. அதுதாங்க பாசம். இன்றைக்கி நம்ம குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே நிற்க பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால், அப்பா யார் வீட்டிலையாவது இருந்து இறந்துட்டாருன்னா அந்த செலவெல்லாம் அவன் தலையில். பங்கு கூட கொடுக்குறது கிடையாது. எத்தனை குடும்பம் ஆச்சு, பங்கு கூட கொடுக்குறது கிடையாது. சொல்லுவாங்க எல்லாம் அந்த காலத்தில், எவ்வளோ ஷேர் பண்ணாலும் அண்ணன் தம்பி ஷேர் பண்ணிக்க வேண்டியதான்ட்டு. இன்றைக்கி அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டான், அவனே சொல்லிக்க வேண்டியதான். அண்ணன் அவன் நல்லா இருக்கிறான், அவனே செலவு பண்ணுவான். இவன் நல்லா இருக்கிறான், இவனே செலவு பண்ணுவான். குடும்பத்தை நம்மளே பிரித்து இன்றைக்கி சீரழிஞ்சு போய் நிற்கிறோம். நீ சீரழியாமல் இருக்கிறதுக்கு சீர்தூக்கி பார்க்குற சீரேது இயேசுநாதர் உன் மத்தியில் நிற்கிறார். உன் குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்திப்பா. ஒருவேளை உன் இருதயத்துக்குள்ள கெட்ட நீர் இருக்குமானால் அந்த கிட்ட நீரை சீழ்பிதிக்கு எழுக்க என் சர்வ வல்லவரால் முடியும். நீ மனசார விட்டு கொடு. நான் ஆயத்தப்படுற ஆண்டவரே, என் அண்ணன் பேசுகிறானோ, என் தங்கச்சி பேசுகிறாலோ, அக்கா பேச தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் பேசுவேன். ஒரே ஒரு ஃபோன் கால் உன் குடும்ப வாழ்க்கைக்கு அது உயிர் கொடுக்குற நாள். ஒரே ஒரு ஃபோன் கால், ஒரே ஒரு நாள் உன் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டே உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ப்பார். ஒரே ஒரு நாள் அது உயிர் கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பையோ பயம் உண்டாயிடுச்சு. என் குடும்பம் இப்படியே போயிருமா, இதோட நான் போயிடுவேன்னா என்னை எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்களா? உன்னை ஓரம் கட்டுவதற்கு என் தேவனுக்கு இடம் கிடையாது, மனசும் கிடையாது. அவர் கூட்டி சேர்க்கிற ஆண்டவர், என்னை கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். அவர் தன் குஞ்சை கூட்டில் சேர்த்து அடகாக்கிறது போல அப்படி அடகாத்து பார்க்கிறவர். அதனால தான் அவர் சொல்லுற, உங்களெல்லாம் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரே உள்ளங்கையில் வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவரோட ஒப்பிட்டு சாயல பிறந்த நம்ம குடும்பத்தை நம்ம இருதயத்தில் வைக்க முடியாமல் இருக்கிறோமா? ஒரே மார்பில் பால் குடித்து வந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி வைராக்கியமாக பேசாமல் இருப்பேன்னு சொன்னால் வைராக்கியமே இல்லாத ஆண்டவர் என்ன செய்வார்? நீ யோசிச்சு பாருங்க. நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அத்தனை பேருக்கு முன்பாக தன்னை விட்டு கொடுத்தார். ஆனால் அவர் தான் சொல்கிறார், என்னை போலே உன்னை உருவாக்கியிருக்கிறேன், என்ன மாதிரியே உன்னை உருவாக்கியிருக்கிறேன். உருவாக்கப்பட்டவரால் பேசப்பட்ட காது கொடுத்து கேட்கப்படுகிற வசனத்தை நீ உள்வாங்கின நீ பேசாமல் இருக்கிறது அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். என் பலிபீடத்தில் வந்து என்னை ஆராதிக்க வந்து நின்று நீ அன்பு பாசம் பிணைப்பு இல்லாமல் வந்து உட்காந்துருக்கிறியே.
என்ன சுகம் கண்டாய்? என்ன சுகம் கண்டாய்? என்ன சுகம் கண்டாய்? சுகமே இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சுகம் கொடுக்கும்போது உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி மறையும். உன் மனசு தாங்க இன்றைக்கி வியாதி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் உன்னோட பேசக்கூடிய கர்த்தர் உன் வியாதியும் உன்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நான் நீக்குவேன். ஹல்லேலூயா. நான் நீக்குவேன். என்னால் முடியும். நானே கர்த்தர். என்னை எல்லாமல் வேறு தெய்வம் கிடையாது. என்னால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எல்லா ஜனத்துக்கு நீ என்ன பண்ணணுமா? காவலாளியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காவலாளியாக இருக்கிறோம். நம்ம யோசிக்க ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தான் தம்பி என்ன பண்ணான்? பாசத்தில் இணைஞ்சு அந்த ஒன்றா வாழ்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்குறோம். இங்கே மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, ஆயத்தப்படுத்து எல்லா ஜனத்துக்கும் காவலாளி ஆயிரு. சங்கீதங்களின் புஸ்தகம். இன்றைக்கி காவலாளின்னு சொன்னாவே எல்லாருக்கும் வருத்தம் தான். இன்றைக்கி காவலாளி ஒருத்தர் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் எந்த பொண்ணும் கல்யாணம் கூட பண்ணாது. செக்யூரிட்டியா? ஐயோ, எப்படியோ செக்யூரிட்டி தான் இன்றைக்கி ஹையஸ்ட் சம்பளங்க. இன்றைக்கி பிரதமரை பார்க்குற செக்யூரிட்டிக்கு எவ்வளோ சம்பளம்? செம சம்பளம். அவனை மாதிரி கிட்ட போக கூட முடியாது. ஆனால் உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, செக்யூரிட்டி வாட்ச்மேன் வேலைக்குன்னா என்ன பண்ண மாட்டான்? யாரும் கழுத்தும் நீட்ட மாட்டோம், அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசவும் மாட்டோம். அவர் செக்யூரிட்டி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லு, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. கடவுளே ஒரு காவலாளியாக இறங்கி தான் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தை காக்கிறதுக்கு என்ன பண்ணல? ஒரு காவலாளியாக இருக்கிறது யோசிக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க. அந்த பாட்டி தாத்தாவுடைய வேலை என்னது? அவங்க பெத்த பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க பார்க்கணும். என்ன வேலை? அவங்க வீட்டில் அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யார் வீட்டில் இருக்காங்களா? அதான் பிரிஞ்சு போயாச்சே. இன்றைக்கி எல்லார் வீட்டில் பாட்டி தாத்தாவே கிடையாது. எல்லாம் எங்கே இருக்கிறோம்? தனி கொடுத்தணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் உண்டு அப்படின்னு இங்கே ஒரு பழமொழி வச்சுருந்தான். இப்போ என்ன பண்ணுது? கூட்டை பிரித்தால் 1000 கெடுதல்கள் உண்டு. நம்ம புதுமொழியாக ஒன்று வச்சுக்க வேண்டியதான். எப்படி இருக்குது? கூடி வாழ்கிற அந்த செக்ஷனே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த காலத்தில் காவலாளி யார்? நீங்களும் உங்கள் புருஷனை வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உன் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க தாத்தா பாட்டி. ஆனால் வந்தோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு உன் பிள்ளையை பார்க்கணுன்னு எனக்கு வேலையா? அது ஆசையாக சொல்கிறதுங்க. எப்படி? நீங்கள் என்ன பண்ண ரொம்ப சுற்றிட்டு வரக்கூடாதுன்னு உங்களை எச்சரித்து சொல்கிற வார்த்தை அது. அந்த வார்த்தையை சொன்னோடனே மருமகளுக்கு அப்படி உச்சந்தல் ஏறும். பார்த்தியா உன் அம்மா எப்படி பேசுகிறா பார். என்ன வார்த்தை? அந்த அம்மா நல்ல வார்த்தை தான் சொல்லிச்சு. ரொம்ப சுற்றிட்டு சீக்கிரம் வாங்கம்மான்னு சொல்கிறதுக்கு அது ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுத்துச்சு. அப்போது வயசான பாட்டி தாத்தாலாம் அந்த காலத்தில் பண்ணாங்க, உனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி சோறு பொங்கி கொடுக்க கூட ஆள் கிடையாது. நீ படுத்து கிடந்தா யாராவது இருக்காங்களா? நீ தனி கொடுத்தனும் போய் தனியாக கிடந்து சோறு பொங்கி சாப்பிட முடியல, உன் தலைவலி வந்தால் மருந்து ஒரு காப்பி போட்டு கொடுக்க முடியல. அது என்னங்க வாழ்க்கை? அது உன் புருஷன் கூட 24 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணினோம்? உருண்டா கிடக்க முடியும்? அதுவும் கிடக்க முடியாது. எதுவுமே செய்ய முடியாமல் வெறிச்சு போன வீட்டுக்குள்ளே வெறிச்சோடி கிடக்கிறோம். எப்படி கிடக்கிறோம்? வெறிச்சு போன வீட்டுக்குள்ளே பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது. மிஞ்சாவது ஒரு 4 புள்ள பெற்று கிடந்து கலகலன்னு பேசி கிடந்தாங்க. இப்போ நாம் ஒருவர், நமக்கும் ஒருவர். முடிஞ்சு போச்சு. கலகல பேச்சும் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தனா அதுவும் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு நாகர்கோவில்காரர் அப்படி தான், நான் ஒரு பிள்ளை பார்த்து அப்படியே ஹையஸ்ட்டாக வளர்ப்பேன்னாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சுக்கும் போது ஹையஸ்ட்டாக வளர்த்து இன்ஜினியர் காலேஜ் படிக்கும்போது அவரே சைக்கிளில் கொண்டு போய் பையனை விடுவார். அப்படி வளர்த்து வச்சார். கல்யாணம் பண்ணி முடிச்சார். 5 நிமிஷத்தில் புசுன்னு தூக்கி தூர போட்டு போயிட்டான். அவன் மருமக வந்தானே. இப்போ மேலே அவர், கீழே மருமவா. இப்போ பார்த்தா கீழே வசதி தண்ணி வந்துருச்சு. மழை டைமில் தண்ணி வந்தோன்னே அவர் தூக்கி கீழே போட்டு இந்த மாதிரி மேலே போயாச்சு. இன்றைக்கி வரைக்கும் பேரை முஞ்ச பார்க்கல. நான் போகும்போதெல்லாம் அழுறாரு. இது என்ன வாழ்க்கை? கூட ஒன்று பெற்றிருந்தா அதுங்களாவது என்ன பண்ணியிருக்கோம்? சண்டை போட்டுட்டாவது கிடந்திருக்கோம். கொஞ்சம் உங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு உங்கள் சரீரத்தை விட்டு கொடுத்து, ஆசைபாசைகளை விட்டு கொடுத்து, கணவனோட கூடி வாழ்கிற கொஞ்சம் வாழ்கிறத அந்த டைமை விட்டு கொடுத்து, இதெல்லாம் விட்டு கொடுத்ததுனால கடைசியில் நீங்கள் கெட்டு போன பாத்திரமாக நிற்கிறீங்க. இன்றைக்கி உடைந்த பாத்திரத்தை சரி செய்ய தான் என் ஆண்டவர் வந்திருக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணக்கூடாது? இப்படி விழுந்துடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷன் இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. எத்தனை பேர் சொன்னாலும் அவளுக்குன்னு ஒரு துணை என்ன பண்ணணும்? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் இருக்கணும். அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்.
தாய் தப்புன பண்ணிடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. நீ உன்னோட நிப்பாட்டிக்குமா, உன் சரீரம் அப்படியே போயிடுச்சுமான்னு. உன் சரீரத்தை ஒடுக்குனதுனால உன் பிள்ளை சரிக்கிறது உடக்க ஆசைப்படுறீங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் கூடி வாழ்ந்து கொஞ்சம் வாழக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டதுனால மருமங்கிட்ட கூடி வாழ்கிறதுக்கு உங்கள் பின்னே தடுக்கிறீங்க. தடுக்காதீங்க. உங்கள் பிள்ளை விட்டு கொடுங்க, புருஷனோடு விட்டு கொடுங்க. சந்தோஷமாக வாழுமா, 4 பிள்ளை பெற்றுக்குமா, அது சந்தோஷத்தை கொடுங்க. அப்போ தான் அது என்ன பண்ணும், கூட்டில் என்ன பண்ணும், அது கூடு கட்டும். இல்லைன்னா கூடு கட்டாது. அது என்ன பண்ணும், உனக்குன்னு ஒரு கூடு கட்டி வச்சுருக்கோம், போய் அது தங்கிக்கன்னு. நீ கூட்டுக்குள்ளே போகணுமா இல்லை உன் குடும்ப கூட்டுக்குள்ளே வாழணுமா, அது யோசிச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவலாயில் காவலாளி விழுத்திருக்கிறது விழுதா. அப்போ காவலாளினா யார்? நீ நம்ம நினச்சிட்டு இருக்கிற சாதாரண ஆள்னு சொல்லி தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அங்கே அழகாக போடப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் படுத்திருக்கையில் என் தலையின் கீழ் தோன்றின தரிசனங்களை நான் காணும்போது காவலாளாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். பரிசுத்தவான் எங்கேருந்து இறங்குறானா, வானத்திலேருந்து இறங்குறானா. அப்போ பாருங்க, ஒரு தரிசனம் காணுகிறான். அந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனமாக இருக்கிறது? பரிசுத்தவான்களுடைய தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ குடும்பம் உருவாகும் போதே அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டார். இந்த குடும்பத்திற்கு இந்த தகப்பன் காவலாளி, இந்த மாமா காவலாளி. காவலாளி நமக்கு வச்சதுனால தான் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தரிசனத்தை கொடுக்குற ஆண்டவர் நேபுகாத்நேச்சருக்கு என்ன பண்ணார்? அப்போ ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. காவலாளி எப்படிப்பட்டவரோ? பரிசுத்தவான். அப்படி காண்றான், வெள்ளை உடுப்பில் காண்றான், அம்மா மாதிரி ஐயா மாதிரி சும்மா பலன்னு காட்டியிருக்கார். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்ன பண்ணுறோம்? மனசு சட்டை நான் சொல்கிறனால நினச்சிடாதீங்க, உள்ள மனசு வெள்ளையாக இருக்கணும். எப்படி? பெந்தேகோஸ்து ஜனம் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க பாருங்கள் ஒரு மீட்டிங், அந்த பெந்தேகோஸ்து மீட்டிங் போங்க, அத்தனை வெள்ளையாக தான் இருக்கும். எங்கேயாவது வெள்ளை இல்லாமல் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99% எப்படி இருப்பாங்க? வெள்ளை வெள்ளைன்னு ஷர்ட் போட்டிருப்பாங்க, வெள்ளை வெள்ளைன்னு புடவை கட்டியிருப்பாங்க. இப்போ அதுவும் லெஸ்ஸுரியா மாதிரி வெள்ளை புடவையில் இன்றைக்கி டாப் புடவை 50,000 போயிடுச்சு. அதுவும் லெஸ்ஸுரியா மாறிடுச்சு. அந்த காலத்தில் வெள்ளை புடவை கட்டினது எப்படி இருந்துச்சு? இப்படி தான் இருக்கணும்னு கட்டினாங்க. இப்போ இப்படி தான் கட்டணுன்றது முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அன்றைக்கி சொல்லுவாங்க, நவராஜ் ஒரு அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்களே, நவராஜ் மோசஸா, சாரா நவராஜ், அந்த அம்மாலாம் பார்த்தா கண்ணில் மெச்சி காலில் விழுந்து கும்பிடலாம். எப்படி இருக்கும்? அவ்வளோ அருமையாக இருப்பாங்க அந்த அம்மா பார்த்தா. ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்குது? எடுக்க வராங்க, நீங்களும் நானும் பார்க்கலாம், நம்ம கூட தான் ட்ரெஸ் எடுக்க வருவாங்க சில பெரிய பெரிய விஐபி பாஸ்டர்ஸ் எல்லாம். அந்த புடவை எடுக்கும்போது நமக்கே ஆச்சுருங்க, வெள்ளையை தேடி அலைவான். எப்படி? வெள்ளை புடவைன்னு எடுக்க மாட்டான், வெள்ளையை தேடி அதுலேயும் காஸ்ட்லி. அது புடவையில் என்னங்க காஸ்ட்லி? அந்த துட்டை கொண்டு போய் ஏழைங்களுக்கு போட்டிருந்தா அது என்ன பண்ணியிருக்கோம்? அது 1000 புக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்துருக்கலாம்? நீங்கள் அத்தனை பேரும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள், இவர் கஷ்டப்பட்டு கேட்டுட்ருக்காரு, உங்கள் பாஸ்டர் 10 ரூபா கொடுப்பீங்களா, 500 கொடுப்பீங்களா வண்டியில் போகலான்ட்டு. ஆனால் சிலவங்க கேட்குறதே கிடையாது, பணம் கொட்டுது. எதாவது செய்கிறானா? அந்த காலத்தில் மிஷினரிங்க செஞ்சாங்கங்க, காவலாளி மாதிரி காத்து கிடந்தான். இந்த உலகத்தில் என்ன செய்யலான்னு சொல்லி ஒவ்வொரு மிஷினரியும் வந்து ஸ்கூல் கட்டினான், காலேஜ் கட்டினான், மருத்துவமனை கட்டினான், இப்படி எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போனால் இன்றைக்கி இருக்கிற பணம் கொட்டுது, மனசு இல்லை. நீ யார்கிட்ட பணம் இல்லாமல் இருக்குது? அத்தனை பெரிய ஊழியர்கிட்ட பணம் இருக்குது. ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பான்னு சொல்லி சரித்திரம் சொல்ல முடியுமா? நீ சரித்திரம் சொல்லாது. ஆனால் இனி வருகிற காலம் சொல்லும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, காவலாளர் நீ ஆயத்தப்படு, இல்லை யோசிச்சு செய். உன் சொந்த வீட்டுக்கு செய்யாமல் அடுத்த வீட்டுக்கு செய்யாத. உன் சொந்த வீட்டுக்கு நம்ம கூட இங்கே உட்காந்துருப்போம், இங்கே 500 ரூபா தசம் பாகம், டிவியில் பார்க்குறவனுக்கு 500 ரூபா தசம் பாகம், கொரியரில் மணி ஆர்டரில் அனுப்புகிறீங்க. அவர் மட்டும் வாக்குத்தத்தம் எங்கேருந்து கொடுக்குறாரு? இதே ஜீவ புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகத்திலேருந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் பாருங்க? இதே உங்கள் பாஸ் இதே பலிபடத்தில் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன்றார். அப்போ இது சாஃப்டான குரல், அது கனத்த குரல். கனத்த குரலுக்கு 2000, சாஃப்டான குரலுக்கு 500. அப்போ இவர் என்ன பண்ணி கஷ்டப்படுவாரா பட மாட்டாரா? அப்போ சரியான முறை என்ன பண்ணணும், சம்பாதிக்கிறத கொடுக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே காவலாளி விழுத்திருக்கிறது விருதா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண, உங்கள் குடும்பத்தை காக்கிறார், உங்கள் பிள்ளைகளை காக்கிறார். தாய் தாப்புன்னு என்ன பண்ணுறாரு, வச்சு உங்கள் வீட்டை என்ன பண்ணுறாரு, பரிமாறிக்கிறார். யோசிச்சு பாருங்கள். இன்னும் வேகமாக சொல்ல, ரோமர் 8:31 சொல்லு. இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? ரோமர் 8:31.
யாரு? இதை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் நம்ம கூட இருந்தால், நம்ம குடும்பத்தில் கூட இருந்தால், நிறைய வீட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசு. எழுதி வைக்கிறோமா இல்லையா? உள்ளத்தில் எழுதுங்க. என் சரீரத்துக்கு சொந்தக்கார் யார்? இயேசுன்னு எழுதுங்க. எப்போ உங்கள் இருதயத்தில் இயேசுன்னு எழுதுறீங்களோ அப்போ தான் அந்த கல்லான இருதயம் வெளியே வரும், நவமான இருதயம் உள்ளே போகும். அப்போ எழுதாதனால தான் வீட்லேயும் தெருவுலையும் ரோட்லையும் எழுதி உட்காந்துருக்குறோம். முதல்ல நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணணும்? ஏற்றணும். அதனால தான் கண்ணார பார்த்து காதார கேட்டு மனசார பேசுகிறானாம். எப்படி பேசுகிறான்? பவுல் அழகாக சொல்லுவாருங்க, கண்ணார பார்த்து, வசனத்தை கண்ணார பாருங்க, காதால கேளுங்க, அதில் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது. ஆமாம், இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால், நம்ம பக்கத்தில் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவோம்? நமக்கு விரோதமாக நிற்போம் யார்? அவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு விரோதம் எங்கேருந்துங்க வரும்? அவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம குடும்பத்தில் வியாதி எங்கேருந்துங்க வரும்? அவர் குடும்பத்தில் நம்ம பக்கத்தில் இருந்தால் எங்கெங்கே வருமானம் எப்படிங்க குறையும்? எப்போ அவரை நீங்கள் தூக்கி தனியாக வச்சிங்களோ அன்னைக்கே வருமானம் போச்சு. சங்கீதக்காரன் சொல்ல, என் கை எனக்கு விரோதமாக இருந்தால் என்ன பண்ணுமா? வருமானம் சுருங்கிருமா, வருமானம் சுருங்கிருமா. இன்னும் சொல்ல போனால் என்ன பண்ண, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, வெட்ட வெட்டதை கிணறு என்ன பண்ணுமா? சொரக்கும். அப்போ நீங்கள் கொடுக்க 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 தான் என்ன பண்ணும்? ஊழியத்துக்குன்னு கொடுக்கணும். தேவையில்லாமல் பீஸா அப்படி இப்படின்னு போய் என்ன பண்ணிடுறாங்க, செலவு பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. 1000 ரூபா பீஸாவுக்கு சாப்பிட்ற 4 பீஸ் கறி தரான், 1000 ரூபா டோக்கன் போடுறான், பில் போடுறான். அதுக்கு அப்படியே உட்காந்து என்ன பண்ணுறான்? என் பிள்ளை கடிச்சுன்றோம். 10 பிள்ளை படிக்குதுங்க விபிஎஸ்சில், அந்த 1000 ரூபா கொடுத்தா 10 நாள் சாப்பிட்லாம். ஹல்லேலூயா. அப்போ ஆயத்தப்படுத்தாமல் இன்றைக்கி காவலால் இருக்காமல் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? குடும்ப வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன. அவன் எப்படிப்பட்டவனா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன். உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்க உங்களை எதிர்பார்க்கிறார், உண்மையாக இருக்க நடக்க எதிர்பார்க்கிறார். அப்படி நடப்பீர்களானால் இல்லற வாழ்க்கையும் சரி, உங்கள் சொந்த குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களுடைய சொந்த பிஸ்னஸுக்கும் சரி, வேலைக்கும் சரி, தின கூலிக்கும் சரி, கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், வருஷத்தின் நடுவில் உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிறதுக்காக உங்களை என்ன பண்ண உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீ புதுப்பி, நீ புது சிருஷ்டியாய் மாறு. வேதம் சொல்லுகிற நீ என்ன பண்ணணும்? எப்படிப்பட்டான மாறணுமா? புது சிருஷ்டியாய் மாறு. இன்றைக்கி ஒருவேளை இந்த 2வது வாரத்தில் இன்றைக்கி அங்கே திருவிருந்து நடக்குது. உங்களுக்கு வேணால் போன வாரம் திருவிருந்து நடந்திருக்கலாம், நடந்திருக்காதா? இங்கே தானே இன்றைக்கி 2வது வாரம். இங்கே அப்போ என்ன நாள்? அங்கே பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். அதே பரிசுத்த ஆண்டவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் நின்று நம்ம குடும்ப வாழ்க்கையில் என்னெல்லாம் சீர்படுத்தணும், உச்சந்தால் இந்த உள்ளங்கால் வரையிலும் அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள என்னெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளான இருதயத்துக்குள்ள உங்களை பதிச்சு வச்சுட்டு இருக்கிற அத்தனை காரியத்தை கர்த்தர் சுட்டி காட்டி சொல்லுகிறார். உன்னை கழுவுகிற கர்த்தர் நானே, உன்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் நானே. நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் அசையாது, உன் குடும்பமே அசையாது. நானே கர்த்தர், நானே கர்த்தர். நான் சொன்னது தான் நடக்கும், நான் நிர்ணயித்து தான் நடக்கும். உன் குடும்பத்துக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காரு? இந்த 2024ஆம் வருஷத்தில் உன் குடும்பம் எப்படி நடக்கணும், உன் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்கணும், என்னது கெட்டது நடக்கணும், அத்தனை தீர்மானம் பண்ணி அவனோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். நீ வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிச்சுக்கோ, உயிர்ப்பித்துக்கோ. ஒன்றும் தெரியாத கல்லும் மண்ணும் வணங்குகிறவன் கூட சொல்லுவான், மடிப்பிச்சை போய் கேட்பான், ஐயா எனக்கு மடிப்பிச்சை கொடுங்கன்னு சொல்லி. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை தான், உன் வருஷத்தின் நடுவில் எனக்கு பயம் உண்டாயிற்று. உன் குடும்பம் எப்படி இருக்கோ, உன் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கோ, உன் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கோ, உன் வருமானம் எப்படி இருக்கோ, வருஷத்தின் நடுவில் யோசிப்பார். இந்த வருமானம் பெருகணுமா சுருங்கணுமா? அவருடைய கை குறுகாத கை, அந்த கைக்குள்ளே அடங்கிடு. குறுகாத கை. மோசையை பார்த்தாண்டர், மோசே என் கை குறுகிட்டோ. இன்னைக்கு உங்களும் பார்த்தாண்டர் கேட்குற, உன் வருமானத்திற்கு, உன் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட்டுக்கு என் கை குறுகாது, என் கை குறுகாது. நீ வாய் திறந்து கேட்பான்னு சொன்னா, என்னை நம்புவேன்னு சொன்னா, உன்னை நான் அப்படியே செய்வேன், உனக்கு அப்படியே செய்வேன். நீ என்ன கேளு, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதுக்கு மேலான வேலை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா,
இந்த இடத்துல நீ மனசார கேட்டுக்கிட்டு இருக்கிற, எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி, என் குடும்பத்தில் ஒட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒட்ட வைக்கிறதற்கு, ஒட்டு கொடுப்பதற்கு என் கர்த்தர் நடுவில் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் சொல்லுகிறார், திட்டமாக சொல்லுகிறார். பலிபீடத்தில் சொல்கிறேன், என் சிந்தனையில் வந்து உழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எந்த குடும்பத்தை ஒட்ட வைக்க முடியாது, எந்த குடும்பத்தில் கிட்டி சேர முடியாமல் நிற்கிறியோ அதே இடத்துல என்னுடைய 5 விரலுக்கு நடுவில் ஆணி வாய்ந்த கரத்தோடு போய் நிற்பேன். உன் குடும்பத்தை என் கையால் இணைச்சு வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தெய்வம் இந்த அறைக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்குது. இந்த 4 திசைகளிலும் ஆண்டவருடைய அக்கினிமயமான குதிரையில் சுத்தி கொண்டிருக்கு. உன்னை சுத்தப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. உன்னை சுத்தப்படுத்துவதற்காக நீ காவலாளி ஆயிரு. கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய தூதர்களை காட்சிகளாக உலாவி கொண்டவர் சொல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காட்சிகளை போல இங்கே உலாவி கொண்டிருக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அக்கினிமயமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னை சுட்டெரித்து கொண்டிருக்குது. நீ எதெல்லாம் கசந்து கொண்டிருக்கிறாயோ, எதெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறாயோ அத்தனை வேரோடு அறுக்குது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். வருஷத்தின் நடுவில் உங்களை உயிர் பீச்சிங்க. 2 வாரம் தான் இருக்குது. ஆயத்தப்படு. அடுத்த வாரம் 2வது வாரம், அடுத்த மாதம் 1 வாரத்தில் உங்கள் திருவிருந்து உங்கள் வாயில் படும்போது மகா பரிசுத்தமாயிருங்க. 3 நாளைக்கு முன்னாடி உங்களை சுத்தப்படுத்திக்கிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். இவர்களை சுத்தப்படுத்த சொல்லு, 3ஆம் நாள் அதிசயத்தை காண முடியும். இந்த 2 வாரம் உங்களை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவையோ கர்த்தர் பண்டகசாலை திறக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பனகலிகளை திறந்து இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உடைய சத்தம் இப்போது காதில் தொனித்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் என்னால் முடியலன்னு சொன்னீங்களோ, யாரெல்லாம் என் குடும்பத்திற்கு இதை செய்ய முடியலன்னு சொன்னீங்க, அத்தனையும் செய்வதற்கு என் ஆண்டவருடைய கை விரிந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி நிற்கிறார். அப்படியே எழுந்து நிற்போமா. மனசார சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க. 2 மணி நேரம் இந்த இடத்துல உங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க. எல்லாவற்றையும் மறந்து என் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்காந்து தேவனேன்னு சொன்ன அந்த உரத்த சத்தம், அவர் காதில் தொனித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுறார், இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய ஜெபம் என் காதில் ஏறிட்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ வார்த்தை கேட்டுட்டோம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ வார்த்தை இந்த உலகத்தில் கேட்டுட்டோம். கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்டுட்டோம். சொந்த குடும்பத்தில் கேட்டுட்டோம், சொந்த கணவர்கிட்டையும் கேட்டுட்டோம், சொந்த மனைவிட்டையும் கேட்டுட்டோம், சொந்த பெத்த பிள்ளைகிட்டையும் கேட்டுட்டோம். இவ்வளோ வார்த்தை கேட்டுட்டும் கூட இப்போ ஆண்டவர் உங்களுடைய ஜீவ வார்த்தையை கேட்பதற்கு என் மனசார நிற்கிறோம்பா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. அப்பா, உங்க வார்த்தையில தான் அற்புதம் இருக்கு. நாங்க எதுக்கெல்லாமோ ஆயத்தமா இருந்தோம், ஆனா உங்க சன்னிதானத்துல உட்கார்றதுக்கு ஆயத்தம் இல்லாம போய் நின்னுட்டோம். அப்பா, இன்னைக்கு எங்களை பயமுடுத்திட்டீங்களப்பா. எங்களை சுத்தப்படுத்துறதுக்கு சுத்த கண்ணனா வந்திருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, பாவத்தை பாராத சுத்த கண்ணனே, எங்களுடைய பாவத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களப்பா, எங்களுடைய இருமாப்பை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களப்பா, எங்க தலகணத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களப்பா. எங்களை பாவத்தை பார்க்காம சுத்த கண்ணனாய் வந்த எங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்பு தெய்வமே, இங்க இருக்கிற குடும்பங்களை நீ சுத்தப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். பல குடும்பம் இழந்து கிடக்கப்பா.
சில குடும்பங்கள்ல எல்லாம் இருக்கப்பா, இல்லாத போல என் பிள்ளை நிக்கிறாங்கப்பா, இல்லாத மாதிரி என் பிள்ளை நிக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை கண் திறந்து பார்க்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கண் திறந்து பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். வெறுமையாய் நிக்கிறாங்கப்பா, வெறுமையாய் நிக்கிறாங்கப்பா, நிர்வசனமாய் நிக்கிறாங்கப்பா. யார் எங்களை காப்பாத்துவா, யார் எங்களோட உறவாடுவா, யார் எங்களோட பேசுவான்னு சொல்லி ஏங்கி தவித்து தனி அறைக்குள்ள கிடக்கிற குடும்பங்களும் உண்டோப்பா. கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை தாங்கவும் ஏந்தவும் உன்னோட வரவும் நான் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரியும், ஒண்ணுமில்லாததை நான் நிறைவேற்றுவதற்கு தான் வந்திருக்கிறேன், ஒண்ணுமில்லாததான் ஃபுல் பண்ண வந்திருக்கிறேன், ஒண்ணுமில்லாததான் உருவாக்க வந்திருக்கிறேன். எதுவுமே உருவாகல நினைக்காத, உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். நான் சொல்ல ஆகும், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளிட்டு நிற்கும். உன் குடும்ப வாழ்க்கைக்கு, உன் இல்லற வாழ்க்கைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, இதுவரையில இல்லாத ஒரு அன்பு, இதுவரையிலும் கிடைக்காத ஒரு அன்பு, நீ எதிர்பார்க்காத ஒரு அன்பு உனக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அதை நான் சேர்க்கிறேன். உன் கிட்டி அதுவா வருது, அதுவா வருது, அதுவா வருது. நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். எங்கெல்லாம் கோணலா இருந்துச்சோ அதெல்லாம் சபைப்படுத்த நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் பள்ளங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் மேடாக்க நான் போயிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் ஓட்டைகள் இருந்ததோ அதெல்லாம் அடைக்க நான் போயிட்டு இருக்கேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சில சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டாம், நீ மாத்தி மாத்தி பேசாத, நீ மாத்தி மாத்தி பேசாதே, உன் இருதயத்திற்குள்ள இருந்து மாத்தி மாத்தி பேசாதே. நீ வெளி தோற்றத்துக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும், ஆனா உள்ளான இருதயத்தை கர்த்தர் சொல்லுகிற, எச்சரிக்கிறார், வேண்டாம், வேண்டாம். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் சொல்ல, திரும்ப உங்க குடும்பத்தை கட்ட போறேன், திரும்ப உங்க குடும்பத்தை கட்ட போறேன். நான் கட்டி எழுப்புவேன், நான் கட்டி எழுப்புவேன். அந்த வீடு புது வீடா இருக்கும். அந்த புது வீட்டுல நிலக்காலில் என் பேர் எழுதப்படும். அந்த நிலக்காலுக்குள்ள நீ நுழைவாய். உன் குடும்பம் கட்டப்பட்டு கொண்டது, உன் வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிற, நீ புது மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒவ்வொரு உச்சந்தலையிலும் கர்த்தருடைய கை படுகிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொருடைய உச்சந்தலையும் கை படுகிறத நான் பார்க்கிறேன். அந்த ஆணி பாய்ந்த கரம் உச்சந்தலையில இருக்கு, ஆணி பாய்ந்த கரம் உச்சந்தலையில இருக்கு. அந்த கைக்குள்ள இருந்து அக்கினி இறங்குது, அந்த கைக்குள்ள இருந்து அக்கினி இறங்குது. உன்னை சுத்தப்படுத்துகிற கர்த்தர், நீ கொஞ்சம் இடம் கொடுத்தனா, கொஞ்சம் இடம் கொடுத்தனா, கொஞ்சம் இடம் கொடுத்தனா, அந்த அக்கினி, 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 அந்த அக்கினி ரக்கமாய் மாறும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நீ எதிர்பார்த்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், இது நடக்குமா? இதே கூட்டத்துக்குள்ள நீ இருக்கிறாய், எனக்கு நடக்குமா? கர்த்தர் சொல்ல, நடத்தி காட்டுகிறவர் நானே, நடத்தி காட்டுகிறவர் நானே. நீ என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு. வார்த்தை வார்த்தையாய் சொல்லி கொண்டிருக்கிற, என்ன நம்பு. உன் மனசார சொல்லு, நான் நம்புறேன் ஆண்டவரே, உண்மையே நம்புறேன், உண்மையே நம்புறேன். Thank you Jesus, thank you Jesus. அப்படியே செய்யுங்கப்பா, அப்படியே செய்யுங்கப்பா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டீரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டீரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லா என் படகை நிரம்ப செய்தீரே. அப்பா, ராத்திரி எல்லாம் வீட்டில் அழுதோம்ப்பா, என் வீடு காலியா கிடக்கும்ப்பா. நீங்க நிரம்ப செய்து கொண்டிருக்கீங்க, நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. நிரப்புகிற வல்லமுள்ள தேவன் என் குடும்பத்துல நிரம்பி இருக்கிறீங்கப்பா.
அப்படியே நிரம்பி இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வந்தவர்களை வந்த வண்ணமாய் அல்ல, எல்லாரும் பேர் பெறா தனித்தனியாய் ஆசீர்வதித்து அனுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். அத்தனை பேருடைய கால்களில் உங்களுடைய ரத்தத்தை பூசி அனுப்புகிறேன். இனி தீங்க இந்த கால் பார்க்க கூடாது. கர்த்தர் சொல்ல, உன் வீட்டு வாசலுக்கு போகும்போது துஷ்டன் உன் வழியாய் வரமாட்டான். உன் வீட்டு வாசல்ல நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நுழையும் போது துஷ்டன் ஓடி போவான். அப்படியே செய்யுங்க. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுது. மனசார வாழ்த்தி அனுப்புங்க. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு தேவையாலை பூர்த்தி செய்யும். ஆசீர்வதி திரியக தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே ஆமே. அப்படியே நின்ன வண்ணமாய் காணிக்கையாக ஒரு பாடல் பாடுவோம். நம்ம சர்ச்சில் டீம் பாடுவாங்க காணிக்கை பாடல். தேடிலாம் எடுக்காதீங்க. நிறைய பாக்கெட்டுக்குள்ள அப்படியே கை விடுங்க, தூக்குங்க மொத்தமாக.